இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. கர்நாடகால கன்னட சங்கங்கள் உட்பட அரசு சாராத நிறைய அமைப்புகள் மஞ்சள் சிவப்பு வண்ணத்துல இருக்கக்கூடிய கொடியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கொடியினுடைய மையப்பகுதியில கர்நாடக எல்லையை குறிக்கக்கூடிய ஒரு வரைபடமும் இருக்கும். கர்நாடக மாநிலம் உதயமானதையொட்டி கொண்டாடக்கூடிய விழால இந்த கொடியை பயன்படுத்தப்பட்டு இருக்காங்க. கர்நாடக கொடிக்கு சட்ட அங்கீகாரம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுக்காக 9 பேர் கொண்ட குழு ஒண்ணு அமைச்சு மாநில அரசு செயல்பட்டு இருக்கு. இந்த குழு கர்நாடக கொடியை மாநில கொடியா பயன்படுத்துவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஆனா இந்த குழு செயல்படுறதுக்கு நிறைய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில கர்நாடக பாஜக தலைவர் எடியூரப்பா டெல்லியில செய்தியாளர்கள் கூட பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்நாடகாவுக்கு தனி கொடியை உருவாக்க ஒரு குழுவை மாநில அரசு அமைச்சிருக்கு. மக்களினுடைய கவனத்தை திசை திருப்ப மாநில அரசு இதன் மூலமா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அரசினுடைய தோல்விகளை மூடி மறைக்கிறதுக்கு அரசு இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கு. வேறு கொடியை உருவாக்க முடியாது. நாட்டிற்கு ஒரே தேசிய கொடிதான். வேறு கொடியை உருவாக்க அரசியல் சாசனத்துல இடம் கிடையாது. அரசின் முடிவு ஒரு குற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனதா தளம் கட்சியினுடைய மாநில தலைவர் குமாரசாமி பெங்களூர்ல என்ன பேசியிருக்காருன்னா, நம்மளுடைய அரசியல் சாசனத்துல மாநிலங்கள் தனித்தனியா கொடியை வச்சுக்கிறதுக்கு அனுமதி இல்ல. இந்த அரசு நிறைய பிரச்சனைகள்ல சிக்கி இருக்கு. இத மூடி மறைக்கிறதுக்காகத்தான் கொடி விஷயத்த மாநில அரசு கையில் எடுத்திருக்கு. இப்போ கர்நாடக கொடியை உருவாக்க குழு அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம தேசிய கொடியை தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்நாடகாவுக்கு தனி கொடி இருந்தா தவறு கிடையாது அப்படின்னு சித்தராமையா சொல்லியிருக்காரு. கர்நாடகால 5 வருஷத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா ஆட்சியில இருந்த போது மாநிலத்துல கலாச்சார விழாக்கள்ல பயன்படுத்தக்கூடிய சிவப்பு மஞ்சள் நிற கொடிய மாநிலத்தினுடைய தனி கொடியாக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்யப்பட்டு அதை நிராகரிக்கவும் செஞ்சிருக்காங்க. அப்ப பாரதிய ஜனதா அரசு ஹைகோர்ட்ல பதில் சொல்லும் பொழுது மாநில தனி கொடி அப்படிங்கிறது தேசத்தின் ஒற்றுமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் அரசு கர்நாடக மாநிலம் தனி கொடியை வச்சிருக்கிறது தொடர்பா பரிந்துரையை முன்வைக்க அதிகாரிகள் கல்வியலாளர்கள் அடங்கிய 9 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்கிறாங்க. இது தொடர்பா நிறைய தரப்புல இருந்து எதிர்ப்புகளும் வந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடக மாநிலத்துல அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். சமூக ஆர்வலர்களினுடைய கருத்தா என்ன இருக்கு அப்படின்னா, நமது இந்திய தேசத்திற்கு ஒரே கொடி, அந்த கொடிதான் மாநிலங்களினுடைய கொடியாவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்பொழுதுதான் ஒரு நாட்டுக்குள்ள நிறைய மாநிலங்கள் இருக்கு அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம நிறைய மாநிலங்கள் சேர்ந்ததுதான் நம்மளுடைய நாடு அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை விழிப்புணர்வு கிடைக்கும். ஆனா இப்போ கர்நாடக அரசு தனக்குன்னு தனியா ஒரு கொடி வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையை கிளப்புறது இந்திய நாட்டிலிருந்து கர்நாடகா தனியா இருக்கணும் அப்படிங்கறத உணர்த்தும் விதமா இருக்கு அப்படின்னு சில பேர் கருதுறாங்க. சமூக நோக்கோட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.